அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் இந்த 2 தாள் எல்லார் வீட்டுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குமே வந்திருக்கும். இது என்ன அப்படின்னாக்கா, இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு சொல்கிறாங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் சொல்கிறாங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கிறாங்க. உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை திருத்தம் செய்யக்கூடிய ஒரு படிவம்னு வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம், 2 இடம், 3 இடம் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பயப்படாதீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதில் என்ன ஃபில் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் எண், மொபைல் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் அப்பா பேர், அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அதுக்கப்புறம் அம்மா பேர், அம்மாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அதுக்கப்புறம் கணவன் இருந்தால் கணவனுடைய பேர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், மனைவி இப்போ என்னுடைய மனைவி இருக்காங்க, என்னோட மனைவி பேர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த கார்னரில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோட்டோ ஜெராக்ஸில் இருக்கும், பக்கத்தில் QR கோட் இருக்கும். அதை அப்படியே திருப்பினீங்கன்னா அதே போல் இன்னொரு படிவத்துலையும் இருக்கும். அந்த கார்னரில் உங்களுடைய இப்போ எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கைரேகைன்னு சொல்கிறாங்களே, இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போட்டுங்க. அதேமாதிரி பின்னாடியும் கையெழுத்து போட்டுருங்க. இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் வராங்க இல்லையா, அவர்கிட்ட கொடுங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாலண்டியராக சப்போர்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணியும் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸரையுமே கேட்டுருக்கலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு 10க்கும் மேற்பட்ட விஷயங்களை எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே இங்கே 2002க்கு முன்னாடி, 2002க்கு அப்போ முன்னாடி யாருமே ஓட்டு போடலை அப்படின்னா அவங்களுக்கு சில டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் நம்ம வச்சு ஆகணும். இப்போ எங்கள் அப்பாலாம் 2002க்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த 2 காலத்தில் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 2002 வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இல்லாமல் தங்களது தந்தை பெயர் இருந்தால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும் சொல்கிறாங்க. கீழே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நான் 2002 ஓட்டு போடலாம், அப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஓட்டு போடுற வயசு இல்லை. அப்போ என்ன பண்ணோம், எங்கள் அப்பாவுடைய டேட்டாஸ் தான் இந்த 3வது காலத்தில் ஃபில் பண்ணுவாங்க. தந்தை பெயர், தந்தை, அது என்ன மாவட்டம், என்ன சட்டமன்ற தொகுதி, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியாது. அதை BLO ஆஃபீஸரே பார்த்துக்குவார். இந்த காலம், இந்த 3rd காலம். அதே மாதிரி இந்த 2nd காலத்தில் பாருங்கள், 2002 வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருந்தால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும். அப்போ இப்போ எங்கள் அப்பா 2002 ஓட்டு போட்டிருந்தார். அப்போ அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய டேட்டாஸ் தான் இந்த 2வது காலத்தில் ஃபில் பண்ணும். இதையுமே BLO ஆஃபீஸர் பார்த்துக்குவாங்க. யாரும் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. இது ஒரு ரிவிஷன் தான். இது என்ன பண்ணுறாங்க, ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா அதை திருத்தறதுக்கான ஒரு படிவம் தான். நிறைய பேர் பதட்டமாகவும் பயமாகவும் சொல்கிறாங்க, ஐயோ தப்பாக ஃபீல் பண்ணிட்டேன் அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் BLO ஆஃபீஸரை அணுங்க. அவங்க உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவாங்க. எனக்குமே நிறைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணாங்க. ஒரு 2 பதிவு கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் தீரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு புரியுதுங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த மட்டும் ஃபில் பண்ணால் போதும். கீழே 2யும் கம்முன்னு விடுங்க. அவங்களே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. வாழ்க யோகம், யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக